வெல்கம் டு எம்எஸ் லேடிஸ் டிசைனர். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ட்ரௌசருங்க. குழந்தைகளுக்கு நம்ம வீட்டிலையே எப்படி ட்ரௌசர் தைக்கலான்றதை பார்க்கலாம். லென்த்து வந்து 14 இன்ச்சு எடுத்துக்கோங்க. டெப்த்து வந்து 20 இன்ச்சு எடுத்துக்கோங்க. லென்த்து 14 இன்ச்சு. அதை வந்து ஸ்கொயராக வெட்டிக்கோங்க. கரெக்டாக கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு வெட்டிக்கோங்க, கட் பண்ணிடுங்க. ஒரு செவ்வகமான பீஸ் வந்துருச்சு. அந்த பீஸை மடக்குங்க. அதை மடக்கிட்டு எல் ஷேப்பில் இருக்கணும் பார்த்துக்குங்க. கரெக்டாக க்ளோஸ் பீஸு எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக பார்த்துக்குங்க. நம்ம பக்கம் க்ளோஸ் பீஸ் இருக்கணும், கீழே க்ளோஸ் பீஸ் இருக்கணும். ஒரு ஸ்கேல் அளவுக்கு கோடு போட்டுக்கோங்க. அங்கேருந்து 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. இங்கேருந்து 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. மேலே 1 இன்ச்சு பண்ணிக்கோங்க. அந்த 1 இன்ச்சையும் அதை 2ஐயும் மார்க் பண்ணிக்கோங்க. இதை ஒரு கர்வாக கோடு போட்டுக்கோங்க, கட் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, கட்டிங் முடிஞ்சு. ட்ரௌசரு ஈஸியாக 6 நிமிஷம், மேக்ஸிமம் 6 நிமிஷத்தில் முடிஞ்சிருங்க. கீழே ஓப்பன் பீஸ் இருக்குது, அதை வந்து கட் பண்ணிடுங்க. க்ளோஸ் பீஸை வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு 2 பார்ட்டாக எடுத்துக்கோங்க. பார்த்துக்கோங்க, 2 பார்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, ட்ரௌசர் கட்டிங் முடிஞ்சு. வாங்க ஸ்டிச்சிங் போகலாம். அந்த 1 இன்ச்சு ஸ்கேல் வச்சோம்ல, கோடு போட்டோம்ல, அதை ஸ்டிச் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிடணும். 2 மடி மடிச்சுக்கோங்க. 1/2 இன்ச்சு மடிச்சிருங்க. 2 பக்கமாக அடிச்சிருங்க. இது வந்து கீழ்ப்பாகம். ஓகே, ஓகேவா, அடித்தாச்சு. இப்போ வந்து அந்த கீழ் பீஸை ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழ் பீஸை மட்டும் தனித்தனியாக ஜாயின் பண்ணிடுங்க. 2 ஸ்டிச்சு போட்டுருங்க. டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. தனித்தனியாக ஒவ்வொரு பீஸையும் தனித்தனியாக ஜாயின் பண்ணிடுங்க. டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த இடத்தையும் பாருங்கள், கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதையும் ஒன்றா வச்சுக்கோங்க. நம்ம சீட் பக்கம், சீட்டோட சென்ட்ரு பாகம் அது, அதையும் ஒன்றா வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலேருந்து ஜாயின் பண்ணுங்கள். மேலேருந்து சுற்றிலும் ஜாயின் பண்ணிடணும். 1/2 இன்ச்சுக்குங்க, கரெக்டாக 1/2 இன்ச்சுக்கு அப்படியே சுற்றிலும் ஜாயின் பண்ணிடுங்க. இந்த சென்ட்ரு பீஸு சேமாக வரணும் பார்த்துக்கோங்க. சீட் பக்கத்தில் சென்ட்ரு பீஸு கரெக்டாக இருக்கணும். சுற்றிலாம் அடிச்சிட்டிங்களா? சுற்றிலாம் அடிச்சிருங்க. அடித்ததுக்கப்புறம் இப்போ வந்து ஓகே, இப்போ மேலே வந்து பெல்ட் வைக்கிறதுக்கு மடிச்சுக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு அப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு. ஃபஸ்ட்டு 1/4 இன்ச்சுக்கு வச்சுக்கோங்க. பிசுறு பாகனால கரை பீஸுனால் ஒரே மடி மடிச்சிருங்க. பிசுறு பாகம் இருக்கனால டபுளாக மடிச்சுக்கோங்க. ஓகே, மடித்து சுற்றியில் அடிச்சிருங்க. அடிச்சுட்டு இது வந்து வீட்டில் நீங்கள் குழந்தைகளுக்கு ஈஸியாக தைச்சி போட்டு விட்டுக்கலாம். இப்போ எலாஸ்டிக் வச்சுருங்க. எலாஸ்டிக் வந்து ஒரு 10 இன்ச்சு மட்டும் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து சுற்றளவு 20 இன்ச்சுனால் அதில் பாதி எடுத்துக்கோங்க. ஓகே, எலாஸ்டிக்கு 10 இன்ச்சு. சுற்றளவு 20 இன்ச்சு இருக்குது, அதனால் எலாஸ்டிக் அதில் பாதி எடுத்துக்கோங்க. எடுத்து உள்ளே நம்ம கேப் போட்டிருக்கோம்ல 1/2 இன்ச்சு, அதுக்குள்ளே விட்டு ஃபுல்லாக விட்டுருங்க. ஓகே, விட்டுட்டு எலாஸ்டிக்கை வந்து 2ஐயும் ஜாயின் பண்ணிடுங்க. குழந்தைகளுக்கு வீட்டில் இருக்க துணியிலையே ஈஸியாக நீங்கள் அடிச்சுக்கலாங்க.
6 நிமிஷத்தில் நீங்கள் இதை தைச்சி குழந்தைகளுக்கு போட்டு விட்றலாம். அவ்வளோதான். 2 எலாஸ்டிக்கையும் நல்லா ஜிக்ஸாக் போட்டுக்கோங்க, ஸ்டிச் பண்ணிடுங்க. எலாஸ்டிக் சப்போஸ் அடிக்கலைன்னா நல்லா கையில் ஸ்டிச் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். அடித்து விட்டு எடுத்துட்டு அந்த 1/2 இன்ச்சை ஸ்டிச் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். அந்த 1/2 இன்ச்சை நல்லா ஜிக்ஸாக் போட்டு அடிச்சிருங்க. அவ்வளோதாங்க. பேண்ட் ரெடி ஆயிடுச்சிங்க. 6 நிமிஷத்தில் குழந்தைகளுக்கான பேண்ட் ரெடி ஆயிடுச்சு. ட்ரௌசர் பாருங்கள், குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாங்க. அழகான ஒரு ட்ரௌசர் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.